வணக்கம். நம்ம ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமில 12th எக்ஸாம் முடிச்சிட்டு நீட் படிக்கணும்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்காக 30 days கிராஷ் கோர்ஸ் ஃபுல்லாவே ஃப்ரீயாவே நம்ம ப்ரொவைட் பண்றோம். இந்த கிராஷ் கோர்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தனித்தனியா ஹேண்டில் பண்றோம். இது எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மார்ச் 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி நீட் அப்ளிகேஷன் ஓபன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 7ஆம் தேதி தான் இது அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நமக்கு தேவை அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட 10th மார்க் ஷீட் உங்ககிட்ட இருக்கணும். இந்த 10th மார்க் ஷீட்ல உங்களோட நேம், உங்களோட பேரண்ட்ஸ் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களோட டாக்குமெண்ட்ல நீங்க அப்ளிகேஷன் போடும்போது நீங்க டேட்டாஸ் நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதை கண்டிப்பா இருக்கணும்ன்ற மாதிரி நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அதே இது 10th மார்க் ஷீட் நீங்க ஸ்கேன் பண்ணியும் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதாவது கேட்டகரி சர்டிபிகேட். இந்த கேட்டகரி சர்டிபிகேட் பாத்தீங்க அப்படின்னா ஓபிசி அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்றாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்க பிசி, எம்பிசி இல்லைன்னா பிசிஎம் இந்த 3 கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்களோட ஓபிசி சர்டிபிகேட் நீங்க வாங்கணும். இந்த ஓபிசி சர்டிபிகேட் நீங்க இ-சேவை மையம் இல்ல தாலுகா ஆபீஸ் இந்த மாதிரி போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆனா கட்டாயமா உங்களுக்கு இது தேவைப்படும். இதுல இன்னும் நிறைய டீடைல்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க இன்கம் ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். இன்கம் உங்களுக்கு 2 to 3 days உங்களோட தாலுக்கு டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்துரும். இந்த இன்கம் சர்டிபிகேட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஓபிசி கொடுப்பாங்க. இந்த ஓபிசில நமக்கு 2 வகை இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கிரீமி லேயர், கிரீமி லேயர் 2 இருக்கு. இந்த நான் கிரீமி லேயர் அப்படிங்கிறது உங்களோட இதர வருமானம், அதாவது நீங்க மாசம் மாசம் வாங்குற வருமானம் இல்லாம எக்ஸ்ட்ரா வர அந்த இதர வருமானம் 8 லட்சத்துக்கு உள்ள இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு NCL நான் கிரீமி லேயர் அப்படின்னு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஆப்ஷன்லயுமே பாத்தீங்க அப்படின்னா ஓபிசி NCL அப்படின்னு வரும். ஓபிசி CL அதாவது கிரீமி லேயரா இருந்தா நீங்க ஜெனரல் கேட்டகரியில வந்துருவீங்க. உங்களுக்கு இந்த கேட்டகரி சர்டிபிகேட் வராது. ஓகேவா? சோ நீங்க கண்டிப்பா அதை நீங்க அப்ளை பண்ணி வச்சுக்கணும். ஒருவேளை எங்களுக்கு டிலே ஆகுதுங்க, இன்கம் சர்டிபிகேட் வந்துருச்சு, ஓபிசி வந்துருச்சு, ஆனா ஓபிசி சர்டிபிகேட் வரல அப்படின்னாலும் பரவாயில்லை. ஓபிசி சர்டிபிகேட் நீங்க இன்கம் வந்த உடனே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு ரிசிப்ட் நம்பர் கொடுப்பாங்க, TN போட்டு. அந்த நம்பர் இருந்தாலே போதும் நீங்க அப்ளை பண்றதுக்கு. அதே மாதிரி நீங்க எந்த டேட்ல அப்ளை பண்ணீங்க அப்படிங்கறதும் அதுல கேட்டிருப்பாங்க. அதை உங்களுக்கு கொடுக்குறவங்க யாரு, தாசில்தாரா, ரெவன்யூ டிவிஷனல் ஆபீசரா அப்படிங்கிற டீடைல்ஸும் அதுலயே வந்துடும். சோ அது 3 டீடைல் இருந்துச்சுன்னா போதும், நீங்க தாராளமா இந்த நீட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஓபிசி கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு இது. அதே மாதிரி அதுல கேட்டகரி சர்டிபிகேட் அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட்ல இஷ்யூ பண்ணிருப்பாங்க இல்லையா, பிசி, பிசிஎம் அப்புறம் எம்பிசி அப்படின்னு போட்டு அந்த ஸ்டேட் கவர்மெண்டோட கேட்டகரி சர்டிபிகேட்டை நீங்க அப்லோட் பண்ணும்போது பண்ணிக்கலாம். ஆனா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல வரதுல நீங்க இந்த டீடைல்ஸ் மட்டுமே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா, ஓபிசி அப்ளை பண்ண டீடைல்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணா போதுமானதா இருக்கும். இது உங்களோட கேட்டகரி சர்டிபிகேட் ஃபார் ஓபிசிக்கு. அதே எஸ்சி, எஸ்டி அப்புறம் உங்களுக்கு இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இல்லைன்னா நீங்க ஏதாவது பிடபிள்யூ இதுல ஏதாவது ஒரு இதை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா அதையும் அடிஷனலா நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டிக்கு உங்களுக்கு கேட்டகரி சர்டிபிகேட் உங்களோட ஸ்டேட் கவர்மெண்ட்ல ப்ரொவைட் பண்ணதை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது அந்த சர்டிபிகேட்டோட நம்பர், அந்த டீடைல்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா அதுல போதும். அதே மாதிரி நிறைய பேர் பழைய கம்யூனிட்டி சர்டிபிகேட் வச்சிருப்பீங்க அந்த எல்லோ கலர்ல. சோ அதை நீங்க டிஜிட்டலி சைன்டா நீங்க கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃப். ஐடென்டிட்டி ப்ரூஃப் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க எதை வேணா நீங்க அதுக்காக நீங்க எடுத்துக்கலாம். ஆதார் கார்டு, டிஜிலாக்கர், ஓட்டர் ஐடி, நெக்ஸ்ட் உங்களோட ரேஷன் கார்டு, உங்களோட இந்தியன் பாஸ்போர்ட் இருக்கும் இல்லையா அது, நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டு, 12th அட்மிட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எந்த ஒரு ஸ்டேட் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணுன இஷ்யூ பண்ண உங்களுக்கு ஐடி கார்டு நீங்க எது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்தியன் சிட்டிசனா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு இந்த சிட்டிசன்ஷிப் சர்டிபிகேட் தேவைப்படாது. இதை தவிர வேற ஏதாவது NRI அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிட்டிசன்ஷிப் சர்டிபிகேட் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு. ஆதார் கார்டோட டீடைல்ஸ் அந்த அப்ளிகேஷன் நீங்க போடும்போது என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். அது கண்டிப்பா உங்களோட 10th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரியான ஆதார் கார்டுல இருக்க இனிஷியல் இது எல்லாத்தையுமே நீங்க மாத்தி வச்சுக்கிறது நல்லது. அதாவது உங்களோட நேம் பின்னாடி இனிஷியல் இப்படிதான் உங்களோட 10th மார்க் ஷீட் இருக்கும். சோ அது மாதிரி உங்களோட ஆதார் கார்டுல அப்டேட் பண்ணிக்கோங்க. இனிஷியல் மட்டும் எனக்கு முன்னாடி இருக்கு பின்னாடி இருக்குன்னா அது ப்ராப்ளம் இல்லை.
ஸோ அது வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனா நேமுக்கு பின்னாடி அப்பா நேமா வருது அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். உங்களோட போட்டோ அப்புறம் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ஆதார் கார்டுல வந்து அப்டேட்டடா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி எடுத்தது அப்படின்னா கட்டாயமா நீங்க அப்டேட் பண்ணணும். ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குள்ள அப்படின்னா உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் உங்களோட ஃபேஸ்ல இல்ல அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க வந்து அதவே வச்சுக்கலாம். ஸோ ஆதார் கார்டு வந்து இப்போ நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம், ஆனால் வந்து சேஞ்சஸ் ரொம்ப நாள் ஆச்சு, எங்களுக்கு சேஞ்சஸ் ஆகலை. ஏன்னா 30 days வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். ஆதார் கார்டில் நீங்கள் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொடுத்து அது உங்களுக்கு மாற்றம் ஆகி வரதுக்கு. ஒருவேளை நான் அப்ளை பண்ணிட்டேன், ஆனால் எப்போ வரும்னு தெரியல, ஆனால் அப்ளிகேஷன் டேட் ரன் ஆயிட்டு இருக்கு, நான் அப்ளை பண்ணணுங்க, ஆதார் கார்டில் என்னோட நேம் இன்னும் சேஞ்ச் ஆகலை, 10th மார்க் ஷீட்ல இருக்க மாதிரி வரல, அப்பா நேம் பின்னாடி இருக்கு, இல்ல வேற ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதுக்கும் அதுல ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க அதுல ஆதார் கார்டு ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கேட்கிற இடத்துல நீங்க ஆதார் செலக்ட் பண்ணி நீங்க உள்ள போகும்போதே அவங்களே வந்து ரெண்டுமே மிஸ்பேட்ச் ஆகும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து as per ஆதார் கார்டுல இருக்கிறபடி உங்களோட நேம் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த இடத்த நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட தப்பான நேம் இருக்கு இல்லையா ஆதார் கார்டுல, அதாவது நீங்க மாத்த ஆகிறதுக்கு முன்னாடி அதை வந்து நீங்க அந்த இடத்துல நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களோட கவுன்சிலிங் அப்போ நீங்க அதை எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ இது வந்து உங்களோட ஆதார் கார்டுல ரொம்ப முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டியதா இருந்தாலும் நீங்க அது மாறுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்க வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட போட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ ரெண்டு டைப்ல நீங்க உங்களோட போட்டோ எடுத்துக்கணும். போட்டோக்கு கீழே வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்ல இருக்கிற மாதிரி உங்களோட நேமை வந்து கேபிட்டல் லெட்டர்ல போட்டுக்கோங்க. என்னைக்கு நீங்க போட்டோ எடுக்கிறீங்களோ அந்த போட்டோவோட போட்டோ எடுக்கிற டேட் வந்து கீழே போடணும். டேட் ஆஃப் பர்த் கிடையாது. நிறைய பேர் அதை தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் கீழே போட்டுறாங்க. அது பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்க என்னைக்கு போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு டேட் தான் நீங்க போட்டோ கீழே போடணும். இது வந்து ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கணும். மற்றபடி பாத்தீங்கன்னா கலர்ல வந்து நீங்க இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து உங்களோட போட்டோக்கானது. இதை வந்து நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் சிக்னேச்சர் எப்படி நீங்க போட்டிருக்கீங்களோ அந்த சிக்னேச்சர் வந்து பேப்பர்ல போட்டு நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் நீங்க ரெடியா வச்சுட்டு உங்களுக்கு நியர்பை இருக்க ஒரு இ-சேவை மையம் இல்லைன்னா ப்ரௌசிங் சென்டர் எங்க அப்ளை பண்ணி தராங்களோ அங்க போனீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி தருவாங்க. இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து எங்களுக்கு வந்து கீழே கொடுத்திருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். அதே நேரத்துல இந்த நீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க போடுற அதே டைம்ல மிஸ் பண்ணிடாம ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ்க்கும் கண்டிப்பா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷனும் நடந்துட்டு இருக்கு. நீங்க எந்த ஊர்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.